ஸோ இமேஜின் பண்ணுங்கள், ஜில்லுன்னு ஒருத்தர் இருக்கார் அண்ட் ஜங்குன்னு ஒருத்தர் இருக்கார். ஜில் ஜங்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு ஆப்பிள் ஃபார்ம் இருக்குது, ஆப்பிள் தோட்டம் இருக்குது. அதில் வந்து ஆப்பிள் பறிக்க போகிறாங்க. அப்படி பறிக்க போகும்போது ஜில் வந்து ஆப்பிள் பறிச்சிட்டாரு. ஓகேவா, மேலே ஏறிட்டார் அண்ட் அதை ஜங்க் கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகேவா, ஜங்க் கிட்ட கொடுத்துட்டாரு. இவர் கையிலையுமே இப்போது ஆப்பிள் வந்துடுது. ஸோ வெயிட் a minute. ஸோ அப்போ இவர் கையில் இப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஆப்பிள் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஆப்பிள் கையில் வந்துட்ட பிறகு தூரத்துலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க பறிக்கிறத பார்த்துட்டாரு. தூரத்துலேருந்து இவங்க ஆப்பிள் பறிக்கிறத பார்த்துட்டாரு. அவர் யாருன்னா இந்த ஆப்பிள் தோட்டத்தோட ஒரு பாதுகாவலர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்துட்டாருன்ற உடனே இந்த ஜங்க் என்ன பண்ணுறான்னா, ஜங்க் என்ன பண்ணுறான்னா ஜில்லை விட்டுட்டு ஓடிடுறான். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடுறான். அப்படி ஓடிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு இந்த பாத்து வருது. அதாவது அந்த ரோடு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரோடு எப்படி இருக்குன்னா இப்படி வந்து இதுக்கு கீழே போய் திரும்பி இப்படி வருது. ஆக்சுவலாக இப்படி தான் போகணும், பட் இந்த ரோடுக்கு இது கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி வருது. நெக்ஸ்ட்டு ஜில்லை விட்டுட்டான். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தோட்டக்காரர் வந்து ஜங்கை திருத்தி நேரத்தை விட்டுட்டு ஜில்லை பிடிச்சி வச்சுட்டாரு. இப்போ இவன் ஓடி வந்தான்ல மூச்சாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இவனோட ஹோம் வந்து வந்துடுது. அங்கே வீட்டில் என்ன பண்ணுறான்னா படுத்துட்டு ஃபேன் போட்டான். மூச்சு இருக்குல்ல அவனுக்கு. கரெக்டாக? ஸோ அப்போது ஃபேனை போட்டான். ஃபேன் போட்ட பிறகு ஃபேனு ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? சாரி. ஸோ ஃபேன் வந்து என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஜில்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஜங்க் யோசிக்கிறான். அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்ட உடனே ஜங்க் போய் என்ன பண்ணுறான்னா கதவை திறந்து பார்க்குறான். பார்த்தா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அவன் நினச்ச மாதிரி ஜில்லு தான் இருக்கான். ஓகேவா? ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா ஏன்டா என்ன மட்டும் விட்டு ஓடியான்ட்டுன்னு கேட்கும்போது சரி விடு நம்ம சில் பண்ணுவோம். சில் மீன்ஸ் ஜாலியாக இருப்போம், அதை விட்டு அப்படின்ட்டு. எங்கடா ஆப்பிள் எங்கன்னு கேட்டோன்னே நான் சாப்பிட்டேன் வர வழியிலேன்ட்டு சொல்லிட்டான். சரி ஓகேன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிட்டார் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜில் என்ன பண்ணுறான்னா ஒரு கிட்டார் எடுத்து, கிட்டார் எப்படி இருக்கும், சம்திங் லைக் எப்படி இருக்குமா, சாரி ஒரு வேளை தப்பாக இருந்திருந்தா சாரி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டார் வந்து இப்படி இருக்கும். ரைட்டா? ஸோ அவன் ஜில் என்ன பண்ணுறான்னா கிட்டார் வாசிக்கிறான். அண்டு ஜங் என்ன பண்ணுறான்னா ஜில் ஜங் ஜக். ஓகே. ஸோ ஜங் என்ன பண்ணுறான்னா ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சல் தெரியுதுல்ல, அது என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இங்கிலீஷில் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்விங்குன்னு வச்சுப்போம். அது என்ன ஆகும் இப்படி, ஐ மீன் அப்படி இல்லை. ஸோ இப்படி இருக்குன்னா மோஷன் வந்து எப்படி இருக்குன்னா இப்படியும் போகும் அண்ட் இப்படியும் போகும். ஸோ இப்படியும் போகும் அகைன் இப்படியும் வரும். கரெக்டாக? ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி. கரெக்டாக? இந்த ஷார்ட் ஸ்டோரிக்கும் நாம் பார்க்க போகிற டாப்பிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் சொல்கிறேன். இப்போது இதுதான் முக்கியமான பார்ட்டி. இங்கே இருக்கிற இந்த ஆப்பிள் ஜங்கிட்ட வந்ததில்ல, அது ஒரு வெர்டிக்கல் மோஷனில் டேரெக்டாக வந்தது. கரெக்டாக? ஸோ வெர்டிக்கல் மோஷன். அப்போ இந்த ஆப்பிள் பாஸ் ஆச்சுல, அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாத்தில் ட்ராவல் ஆச்சுன்னா அதை லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே ஜங்க் ஓடியாந்தால ஸ்ட்ரெயிட்டாக ஓடியாந்தான். ஸோ அதையும் நான் என்ன சொல்லுவேன்னா லீனியர் மோஷன். ஸோ அப்படி ஓடியாந்தவன், அப்படி ரன் பண்ணிட்டு வந்தவன் இங்கே ஒரு சர்க்குலர் மோஷனை கவர் பண்ணான். கரெக்டாக? ஸோ இதை நான் என்ன சொல்லுவேன் அப்போது சர்க்குலர் மோஷன். ஒரு சர்க்குலர் பாயிண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கான். இது எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு கல்லை கட்டி நீங்கள் சுற்றுனீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அது கூட நம்ம சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். ஆர் நம்ம எர்த்தை சுற்றி சேட்டலைட் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குல்ல, அதே சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். சரின்ட்டு மூச்சு அரைக்கிறதுன்னு வீட்டில் உட்காந்து போட்ட பிறகு இங்கே ஃபேன் ஆன் பண்ணால, அதை நான் என்ன சொல்லுவேன்னா ரொட்டேஷ்னல் மோஷன். ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போது ரொட்டேஷ்னல் மோஷனுக்கு சர்க்குலர் மோஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா, இந்த ரொட்டேஷ்னல் மோஷன் பார்க்கும்போது அது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸை வச்சு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் ஃபேன் ரிவால்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஆக்சிஸ் இதை வச்சு தானே மெயினாக அது, இந்த ஆக்சிஸ் வச்சு தான் அது ரொட்டேட் ஆகும். பட் இந்த ஆக்சிஸ் பார்த்தோன்னா ரொட்டேட் ஆகாது. இந்த இது மட்டும் அதோட விங்ஸ் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட எர்த்து கூட வச்சுப்போம். ஸோ எர்த்துன்னு பார்க்கும்போது அது தன்னைத்தானே சுற்றிக்குது. ரைட்டா? ஸோ அப்படி தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்குது. சுற்றிக்குதுன்றத விட தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணியிருக்கு. ஸோ அது மாதிரி தன்னைத்தானே ஒரு ஆக்சிஸ் பாயிண்டில் வச்சு ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து ரொட்டேஷ்னல் மோஷன் சொல்லுவோம். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு இந்த பம்பரம், இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க நான் வந்துட்டேன். பட் பம்பரம் வந்து எல்லாருமே சின்ன வயசில் விட்டுருப்போம். நான் சொல்கிறது ஆக்சுவலாக இப்படி இருக்கிற இது இல்லை, லைக் இப்படி இருக்கும்ல, அப்படி இருக்கிறத சொல்ல. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், 10-12 ரூபா தான் இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா இப்படி, இது எங்கே இதுக்குன்னா ஐ மீன் எங்கே நீங்கள் கவனிக்கலான்னா 5 ரூபா புதையல் அப்படின்னா சின்ன வயசில் வாங்கியிருப்போம். ஸோ அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இது ஒரு டிஸ்காக கன்சிடர் பண்ணிங்கன்னா இது ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதோட ஆக்சிஸ் பார்த்தோன்னா அதே இடத்துல தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்படி தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கிறது பேர் தான் என்னன்னா ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இங்கே ஃபேன் போட்டு சில் பண்ணிட்டு இருக்கும்போது கவனிக்கிறது என்னென்னா ரொட்டேஷனல் மோஷன். அண்டு இந்த கிட்டார் எடுத்து ஜில் வாசிச்சுட்டு இருக்கான்ல, ஸோ அவர் விட்டுட்டார். அதாவது இங்கே பிடிச்சவர் தோட்டக்காரர் விட்டார். அப்படி இவங்க வந்து சில் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ட்ரிங்கை அவங்க வாசிக்கும் போது அது என்ன ஆகும்? டூ அண்ட் ஃப்ரோ. ஸோ இது ரொம்ப முக்கியம். டூ அண்டு ஃப்ரோ, அதாவது முன்னாடி பின்னாடி. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கிறது ஒரு கயிறுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த கயிறை தொடும்போது இது என்ன ஆகும்? இப்படி போகும், திரும்பி அதோட பொசிஷனுக்கே ரீட்டைன் ஆகும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். ஆர் இதை வைப்ரேட்டிவ் மோஷன், வைப்ரேஷன் ஆகுதுல, ஸோ வைப்ரேட்டிவ் மோஷன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போது ஒரு டேபிளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் ஒரு டேபிள் இருக்கும், ரைட்டா? அது இரும்பு டேபிளாக இருந்தாலும் சரி, மர டேபிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உட்காந்து இருக்கிறது ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வேகமாக தட்டினீங்கன்னா அந்த டேபிள் வந்து வைப்ரேட் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த மோஷனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வைப்ரேட்டிவ் மோஷன். அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஜங்கு ஊஞ்சல் விளையாட்டு இருக்காரு, அது ஸ்விங் பண்ணிட்டு இருக்காரு. இதுவும் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான். பட் இதை நம்ம என்ன சொல்லணும்னா ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் நிறைய மோஷன்ஸ் இருக்குது. எலிப்டிக்கல், ஹெலிக்கல் மோஷன் இருக்குது. பட் நம்ம மேஜராக இந்த 4 மோஷன் தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் டெய்லி பார்க்குற எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை கூட சொல்லுங்கள். ஓகேவா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஜில் அண்ட் ஜங்குக்கு கைனமெட்டிக்ஸில் ஒரு டெஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் மோஷன் தான் டெஸ்ட்டு. ஸோ அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் கிளாஸில் அவங்க போய் அந்த டெஸ்ட் எழுதிடுவாங்க. சும்மா காமெடிக்கு சொன்னேன். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.